என் இனிய உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம 6 to 1 year பேபிக்கு பின்ன போகிறோம். முதல்ல 1 to 3, அப்புறம் 3 to 6, இப்போ 6 to 1 year பேபி. ஃபஸ்ட்டு 4 லைன்ஸ் நம்ம எப்போவும் போட்ட மாதிரி தான். இந்த 5th லைன் மட்டும்தான் மாற்றம் பண்ணணும். அதனால தான் 4 ரவுண்ட்ஸ் போட்டு வச்சுட்டேன். ஃபஸ்ட் ரவுண்டு 12 டபுள் க்ரோஷே, செகண்ட் ரவுண்டு 2 2 2 டபுள் க்ரோஷே ஃபுல்லாக, தேர்டு வந்து 2 1, ஃபோர்த்து வந்து 2 2 2 டபுள் க்ரோஷே 1 1, 2 டபுள் க்ரோஷே 1 1, ஃபோர்த் ரவுண்டு. ஃபிஃப்த் ரவுண்டு இப்போ நம்ம போட போகிறோம். இதில் தான் மாற்றம் இருக்குது. மீதி எல்லாம் அந்த 2 பென்னி கேப்புக்கும் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். இப்போது ஃபஸ்ட்டு 2 டபுள் க்ரோஷே ஒரே லூப்பில் போட்டுக்கிட்டோம். அப்புறம் 9 1 1 1 டபுள் க்ரோஷே போடணும். 1 1 டபுள் க்ரோஷே 9 டைம்ஸ் போடணும் தனித்தனியாக. டென்னு வரும்போது 2 டபுள் க்ரோஷே போடணும். கவுண்ட் பண்ணிகிட்டே போடுங்க. ஃபஸ்ட்டு போட்ட 2 டபுள் க்ரோஷே கவுண்ட் பண்ணக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 போட்டுட்டு 10th லூப்பில் வந்து 10 டபுள் க்ரோஷே போடும்போது 2 போடணும். 2 டபுள் க்ரோஷே சேர்த்தாப்போல் போடணும். 2 டபுள் க்ரோஷேயை சேர்த்தாப்போல் போடணும். இப்போ மறுபடியும் 9 டபுள் க்ரோஷே 1 1 1 1 போட்டு வரணும். ஒரு லூப்லேயும் 1 1 9 டபுள் க்ரோஷே போடணும். போட்டுட்டு 10 வரும்போது 2 டபுள் க்ரோஷே ஒரே லூப்பில் போடணும். நைன் டபுள் க்ரோஷே போட்டுட்டு 10th வரும்போது 10 வரும்போது 2 டபுள் க்ரோஷே சேர்த்து போடணும் ஒரே லூப்பில். ஒன் 2 3 4 5 6 7 8 9 10 வரும்போது 2 போட்டாச்சு. இப்போ அடுத்தது 9 டபுள் க்ரோஷே போடணும். ஒன்றுத்துலேயும் 1 தான் போடணும். 9 டபுள் க்ரோஷே போட்டதும் 10 வரும்போது 2 டபுள் க்ரோஷேயை சேர்த்து போடணும். 2 டபுள் க்ரோஷேயை சேர்த்து ஒரே லூப்பில் போடணும். இந்த 5th ரவுண்டு முழுக்க இப்படி தான் போடணும். ஞாபகமாக 10 நம்பர் வரும்போது 2 டபுள் க்ரோஷே ஒரே லூப்பில் போட்டுருங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது 2 டபுள் க்ரோஷே ஒரே லூப்பில் போடுறதுனால கடைசியாக முடிக்கும்போது
அந்த 1 1 வரணும். டபுள் க்ரோஷே 1 1 தான் வரணும். 2ல் முடிஞ்சதுன்னா அது ஏதோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். திருப்பி நீங்கள் கவுண்ட் பண்ணி கரெக்டாக போட்டுக்கோங்க. டூ 3 4 5 6 7 8 9 கரெக்டாக முடிச்சிருக்கோம். முடிச்சுட்டு இனிமே ஃபுல்லாகவே 9 ரோஸும் டபுள் க்ரோஷே தான். இதே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரில் போட்டுடணும். 58 இது வரும்னு நினைக்கிறேன். 58 வரும். ஃபுல்லாக கடைசி வரையிலும் அதே மாதிரி போட்டுடணும். 9 லைன்ஸ் இந்த போட்டிருக்கேன் பாருங்கள். இதை மாதிரி போட்டுட்டு லாஸ்ட் லைன் மட்டும் சிங்கிள் க்ரோஷே போடணும். எல்லாத்துலேயும் போட்ட மாதிரி இதுலேயும் சிங்கிள் க்ரோஷே போடணும். 9 ரோஸ். லாஸ்ட் ரோ சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்போ உங்கள் டபுள் க்ரோஷேயும் சிங்கிள் க்ரோஷேயும் உங்களுக்கு நல்லாவே வந்திருக்கும். இப்போ லாஸ்ட்டில் ஸ்லிப் நாட் போட்டுடணும். ரெண்டு நாட் போட்டு கட் பண்ணிவிட்டு டெயிலை மறைச்சிடணும். ஒன் 1.5 நீடில் எடுத்துக்கோங்க. குரோஷெட் ஹூக் எடுத்துக்கோங்க. ஈஸியாக உள்ள நுழையும். முதல்ல நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா டெயிலை மறைச்சிருங்க. இந்த பென்னிக்கு நம்ம வந்து டெடி பியரோட ஏர் வைக்க போகிறோம். ஏர்ஸ் வைக்க போகிறோம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் 2 ஏர் போட்டுட்டு அது எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இன்னொன்று இது வந்து கேர்ள் பேபினால் போவும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஏர் அண்ட் போ அடுத்தது பண்ண போகிறோம். பண்ணி இந்த கேப்பில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் ஒரு ஏர் மட்டும் எப்படி ஏர் மட்டும் கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் இன்னொன்று நீங்களே போட்டுக்கோங்க. போவையும் அதே மாதிரி ஏர் பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஊசியால். இப்போ பாருங்கள் 5 1/2 வந்திருக்கும். 1 இயர் பேபி இல்லையா, அதனால் 5 1/2. இந்த பக்கம் 7 இன்ச்சஸ் வந்துடும். 7.5 7 இது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம்தான் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு கேப்புக்கும் அதில் கொஞ்சம் ஒரு சில நம்பர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள் போட்டு வச்சுருக்கேன். ஒரு பக்கம் இதே மாதிரி இன்னொரு பக்கம் போட போகிறோம். மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. இது 6 சிங்கிள் குரோஷே.
அந்த டெய்லை இறுக்கி அதை சுருக்கிடுங்க, அது ரவுண்டு வந்துடும். அப்புறம் ஸ்லிப் நாட் போட்டு அந்த ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த சிங்கிள் குரோஷேலேருந்து விட்டு எடுத்து டைட் பண்ணிவிடுங்க. இப்போது ஒன்றுத்துலேயும் 2 சிங்கிள் குரோஷே போடணும். நம்ம எப்போவுமே சர்க்கிள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட் ரோ 2 சிங்கிள் குரோஷே வரும். ஒரு லூப்லேயும் 2 சிங்கிள் குரோஷே போடணும். ஃபஸ்ட்டு 6 போட்டோம், இப்போ 2 போட்டு 12 டபுளாக இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் பண்ணுற நம்பர்லாம் ஒரு இதில் குறித்து வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்து போடும்போது. அடுத்தது வந்து 2 டபுள் குரோஷே ஃபஸ்ட்டு போடுங்க, அதுக்கப்புறம் 1 டபுள் குரோஷே, அதில் ஸ்லிப் நாட் போட்டுருங்க. ஸ்லிப் நாட் போட்டு டைட் பண்ணிவிட்டு இது நடுவில் மிஸ் ஆகிடுச்சு ஒரு நம்பர், ஸ்லிப் நாட் போட்டு 12 நம்பர், அதை அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம. இப்போது ஃபஸ்ட்டு இதில் 2 சிங்கிள் குரோஷே போடணும். குரோஷாவில் வந்து எது போட்டாலும் திருப்பி வந்து கொஞ்சம் செக் பண்ணி போடணும், இல்லாட்டி நிறைய தூரம் வந்துட்டோன்னா அப்புறம் பிரிக்கணும். ஸோ உடனே செக் பண்ணிவிடுங்க. 2 போட்டுவாங்க, ஒன்றுத்துலேயும் 2 ஒன்று டபுள் குரோஷே, ஒரு இதில் 2 டபுள் குரோஷே, இன்னொன்றுத்தில் ஒரு டபுள் குரோஷே, இன்னொன்றுத்தில் 2 டபுள் குரோஷே, இன்னொன்றுத்தில் 1 டபுள் குரோஷே, 2 1 2 1 2 1ன்னு போடணும். இப்போ தேர்ட் ரவுண்டு வந்து 2 1 2 1 போடணும். ரெண்டு டபுள் குரோஷே, ஒரு டபுள் குரோஷே, 2 டபுள் குரோஷே, ஒரு டபுள் குரோஷே, அது மாதிரி போட்டுவாங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு இப்போ வந்து 4th ரவுண்டு வந்து 2 டபுள் குரோஷே ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 1 1 சிங்கிள் குரோஷே, 2 சிங்கிள் குரோஷே ஃபஸ்ட்டு போடணும். ஃபஸ்ட்டு லூப்பில் 2 நம்பர் சிங்கிள் குரோஷே போடணும். அதுக்கப்புறம் 1 1 1 சிங்கிள் குரோஷே, அடுத்த லூப்பில் இன்னொரு சிங்கிள் குரோஷே, அப்புறம் 2 சிங்கிள் குரோஷே, சேம் லூப். இது மாதிரி 2 1 1 2 1 1 2 1 1ன்னு போட்டுவாங்க. 2 1 1 மாதிரி சுற்றிலும் அதே மாதிரி போட்டுவாங்க. 2 சிங்கிள் குரோஷே 1 1 சிங்கிள் குரோஷே, 2 சிங்கிள் குரோஷே 1 1 சிங்கிள் குரோஷே, இப்படி மாறி போட்டுட்டு வாங்க. இந்த ரவுண்டு ஃபுல்லாக அப்படி தான்.
இப்போ அடுத்த ரவுண்டு. இப்போ நம்ம அடுத்த ரவுண்டில் டூ சிங்கிள் குரோஷே, 1 1 1 சிங்கிள் குரோஷே, அப்புறம் 2 சிங்கிள் குரோஷே, 1 1 1 சிங்கிள் குரோஷேன்னு போடுறோம். 3 1 1 ஒரு லூப்பில் 2 சிங்கிள் குரோஷே. அப்புறம் 1 1 1 அது மாதிரி மாறி மாறி போட்டுவாங்க. 2 சிங்கிள் குரோஷே, 1 1 1 சிங்கிள் குரோஷே, 2 சிங்கிள் குரோஷே, ஒரு லூப்பில் 1 1 1 தனித்தனியாக அப்படி போட்டுவாங்க ரவுண்டாக சுற்றி. லாஸ்ட்டில் ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சிடுங்க. இப்போ வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். இல்லை அடுத்த ரவுண்டு வந்து நார்மலாக போட போகிறோம். 2 ரவுண்டு நார்மலாக போடணும். ரெண்டு ரவுண்டு வந்து நம்ம வந்து அப்படியே இருக்கிறது எப்படியோ அதே மாதிரி சுற்றிலும் 2 ரவுண்டு நார்மலாக போடணும். லாஸ்ட் ரவுண்டு தான் டிக்ரீஸ் பண்ணணும். இப்போ டிக்ரீஸ் பண்ண போகிறோம். 1 இல்லை 2 டிக்ரீஸ் பண்ணணும். ஒரு சிங்கிள் குரோஷே டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் குரோஷே போடணும். 1 1 சிங்கிள் குரோஷே, 3 லூப் வரும், இழுத்துடணும். ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு அடுத்ததில் வந்து அடுத்ததில் 2 லூப் எடுக்கணும். எடுத்துகிட்டு ஒன்றா சுருக்கிடணும். இப்போ நார்மலாக போடணும் ஒரு சிங்கிள் குரோஷே. அடுத்ததில் வந்து 1 இன்னொன்று எடுத்துகிட்டு 3 லூப் வரும், அப்படியே எடுத்துடணும். இது டிக்ரீஸ் பண்ணுறது. ஒரு சிங்கிள் குரோஷே, அதுக்கப்புறம் வந்து 2 சிங்கிள் குரோஷே ஒரே இதில் போடணும். இதோ 1 2 அப்புறம் அப்படி இழுத்துடணும். 3 லூப் வரும், இழுத்துடணும். இப்படி பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகிடும். சுருங்கி வரணும். அந்த இடம் வந்து காதுக்கு கீழே வந்து சுருங்கி வர்றதுக்காக அப்படி போடுறது. இப்போது நார்மலாக ஒரு சிங்கிள் குரோஷே போடணும். அடுத்ததில் வந்து டிக்ரீஸ் பண்ண 2 லூப்லேருந்து எடுத்தால் 3 வரும். 3 லூப் வரும், அதை அப்படியே இழுத்து டிக்ரீஸ் பண்ணணும், ஒன்றாக்கிடணும். ஒன்றாக்கிடணும். இப்போ நார்மலாக ஒரு சிங்கிள் குரோஷே.
போட்டு கடைசியில் ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சிடணும். இப்போ நம்ம வந்து இந்த காதோட 2 பகுதியும் ஒன்றா இணைச்சிடணும். அந்த டைல்ஸ் எல்லாம் உள்ளுக்க மறைச்சிட்டு அந்த காதோட 2 பகுதியையும் இணைச்சிடணும். இணைச்சி நல்லா தைக்கிறதுக்காக கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணுங்கள். இந்த காதை நம்ம வந்து அந்த கேப்பில் இணைக்க போகிறோம், தைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் லாங்காக நூல் விட்டு கட் பண்ணுங்கள். இப்போ இந்த 2 காது தைச்சி வச்சுருக்கோம். இது வந்து இணைக்க போகிறோம். இப்போ இன்னொரு காதையும் இதே மாதிரி 2 பகுதியையும் ஒன்றாக்கிடணும். தைக்கும்போது அந்த டெட்டி பியர் மேலே தைக்கும்போது அந்த கேப்பில் தைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக ரெண்டு பகுதியும் விரிஞ்சிருந்தால் தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒன்றாக்கி ஈஸியாக தைக்கலாம். இப்போ அடுத்தது போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கேர்ள் பேபின்றதுனால ஒயிட் கலர் நூலில் சின்னதாக ஒரு போ பண்ணி காதுக்கிட்ட அந்த டெட்டி பியர் காது பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கிட்ட ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்க அழகாக இருக்கும். கேர்ள் பேபிக்கெல்லாம் வந்து ஹேர்பின் கிளிப்பு குத்துனா ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ அவங்களுக்காக தான். இப்போ போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேஜிக் ரிங் பண்ணிவிட்டு அதில் 3 செயின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா டபுள் க்ரோஷே 5 போட்டுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு போட்ட 3 செயினை விட்டுட்டு 5 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 5 டபுள் க்ரோஷே அந்த மேஜிக் ரிங்குள்ளே 5 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அந்த 3 செயினை தவிர்த்து 5 செயின் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. அடுத்து ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. அந்த உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 3 செயின் போட்டு ஒரு 5 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. போ ஈஸி தான்.
மேஜிக் சர்க்குக்குள்ளே ஒரு பக்கம் 5 டபுள் க்ரோஷே, இன்னொரு பக்கம் 5 டபுள் க்ரோஷே. அந்த டைலை பிடிச்சி இழுத்தா கரெக்டாக வந்துடும். ஸ்லிப் நாட் ஒரு செயின் போட்டுட்டு ஸ்லிப் நாட் போட்டுருங்க. கடைசியாக போட்டுட்டு அந்த நூலை வந்து இழுத்து நல்லா டைட் பண்ணிவிடுங்க. போ மாதிரி வந்துருச்சு பாருங்கள். அந்த த்ரெட்டை இழுத்து சுற்றிடணும், அவ்வளோதான். அந்த நடுப்பகுதியில் அந்த நூலை வந்து சுற்றணும். ஒரு 5 டைம்ஸ் சுற்றிக்கங்க. முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த 2 நம்ம சர்க்கிள் போட்டோம் இல்லையா, மேஜிக் சர்க்கிள், அந்த டைலையும் இந்த நூலையும் 2 முடிச்சு நல்லா டைட்டாக போட்டுக்கிட்டுங்க. சுற்றிட்டு ஒரு 5 டைம்ஸ் சுற்றுங்க நடுவில். கொஞ்சம் இந்த ஏர்ஸ் வைக்கிறதுக்கு, இந்த போ பின்னுறதுக்கெலாம் கொஞ்சம் டைம் ஆகும். பட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று செய்யலாம் அப்படின்ட்டு இது சொல்லி கொடுத்துருக்கேன். பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்குதான்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் என்னென்ன தப்பு பண்ணுறேன்றதையும் போடுங்க, எனக்கு உதவியாக இருக்கும். இந்த 2 டைலையும் சேர்த்து நல்லா முடிச்சு போட்டுருங்க. டைட்டாக முடிச்சு போட்டுட்டு இந்த டைலை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. அதை மறைச்சிடணும். இந்த டைலை மறைச்சிட்டு அப்படியே கட் பண்ணிவிடுங்க. நான் அதுக்கப்புறம் இந்த ஒயிட் வந்து அது வந்து காதுக்கிட்ட வைக்கும்போது தெரியலேன்றதுக்காக பிங்க் நூல் மறுபடியும் சுற்றியிருக்கேன். அதில் நடுவில் அந்த கேப் கலரோட நூலை சுற்றியிருக்கேன். ஒரு 2-3 தடவை சுற்றி அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ ஒயிட் தான் வச்சுருக்கேன். பட் இது மேலேயே சும்மா பிங்க் கலர் போட்டால் அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால் சுற்றியிருக்கேன். அது இப்போ கடைசியாக நீங்கள் பார்க்கும்போது பார்ப்பீங்க.
இப்போ இந்த இது எல்லாத்தையும் இணைச்சிடணும், அவ்வளோதான். இப்போ இது காது எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு 3 நம்பரை விட்டுருங்க. தலையிலேருந்து 3 ரவுண்ட்ஸை விட்டுருங்க. விட்டுட்டு 4th-லேருந்து 5th 6th முடிச்சிருங்க. கரெக்டாக மடித்து வச்சுக்கோங்க, கரெக்ட் பொசிஷனில் வச்சுட்டு அந்த உச்சந்தலையிலேருந்து வர்ற ஃபஸ்ட் ரிங், செகண்ட் ரிங், தேர்ட் ரிங்கை விட்டுடுங்க. 4th-லேருந்து 6th இதை வச்சு முடிச்சிருங்க, தைச்சிருங்க. பாருங்கள், 1 2 3 விட்டுட்டு 4th-லேருந்து தைக்கணும். 1 2 3 விட்டுட்டு 4th-லேருந்து 5th 6th அப்படியே லேசாக பெண்ட் பண்ணி தைச்சிருங்க. காது கொஞ்சம் குழியாக வச்சுக்கோங்க. காதை பதி மடித்து வச்சுட்டு அழகாக அதை அப்படியே அணைச்சிடுங்க. இந்த மாதிரி புசு புசுன்னு நூல் இருக்கையில் கட் பண்ணிவிட்டு உடனே விட்டால் டக்குன்னு உள்ளே போயிடும். அவ்வளோதான். 1 2 3 3 விட்டுட்டு 4th-லேருந்து 5th 6th கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி வச்சு தைச்சிருங்க. காதை பேக்கிலேருந்து தைங்க. பேக்கிலேருந்து விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பேக் சைட்லேருந்து இழுத்து தைக்கும்போது கரெக்டாக அந்த விரலை உள்ளே வச்சுக்கோங்க. கேப்புக்குள்ளே விரலை வச்சுட்டு தைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம வேறு நூல் மாற்றி விட்டுட்டோன்னா டைட் ஆகிடும், ஷேப் மாறிடும் கேப்புக்கும். இந்த 3 கேப்புமே நீங்கள் பின்னி உங்கள் சிஸ்டர்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ், குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், கிஃப்டாக கொடுக்கலாம். இந்த தையலை இருக்க போடணுங்கிற என் பக்கம் நான் இழுத்துக்கிறேன் என்னோட இதுவை. மாதிரி தையலை உள்ளே விரலை விட்டுட்டு தைங்க. ரொம்ப ஈஸி தான். கடைசியாக நூலை மறைச்சிடுங்க கேப்புக்குள்ளே.
நார்மல் ஸ்டிச்சஸாக நம்ம ஈஸியாக போடுவோம் எல்லாருமே. அதே தான் இதுக்கும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போட்டுக்கோங்க. அழகாக உங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துல அழகாக போட்டு முடிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த டைலை மறைச்சிருங்க. இந்த குரோஷாலே வந்து கடைசி அந்த டைலை மறைக்கிறது தான் நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. இந்த ஃப்ரண்ட் சைடு போயிடாமல் பார்த்துக்கோங்க. ஊசி வந்து ஃப்ரண்ட் சைடு போடாமல் அந்த நடுவில் மட்டும் வரா மாதிரி கட் பண்ணிவிடுங்க பன்னூலை. இவ்வளோதான். இப்போ நம்ம போ வைக்கணும். காதுக்கு பக்கத்துலேயே அந்த போ வச்சிடலாம்.